டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு மண்டி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி அல்மஜ்லிஸ் ரெஸ்டாரண்ட்டை நான் விசிட் செஞ்சேன். அல்மஜ்லிஸ் ரெஸ்டாரண்ட் வந்து குனியமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இங்கே காம்படிஷனுக்கு 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதே மாதிரி நெஹதி மண்டி எக்ஸாம்பிள். இங்கே வந்து போர்டில் வந்து ஃபுல் கோட் அவைலபிள் பப்ளிசிட்டி போர்ட். அரேபியன் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சமைக்கிற மாதிரி தானே சாப்பிட்றோம். என்றைக்கோ ஒரு நாள் இது டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்டீரியர்ஸில் கார்ஃபிஷ் வந்து பெரிய அக்வேரியத்தில் இருக்குது. இந்த கார்ஃபிஷ் ரோலி போலி ஆகிறது பார்த்தா ரொம்பவே ஐ கேச்சிங்காக இருக்குது. பேம்பூ ஸ்டிக் ஹட் ஹவுஸ் அமேசிங்காக செட் பண்ணியிருக்காங்க. வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு இருக்குது. இந்த மாதிரி சாய்ஸஸும் நம்ம கஸ்டமர் கிளைம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கார்டன் ரெஸ்டாரண்ட்டும் அவைலபிள் இருக்குது. எல்லாமே கேண்டில் லைட் தீமில் தான் செட் செஞ்சுருக்காங்க. ஸோ ஐ கேச்சிங்காக இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது, ப்ளஸ் ஹலால் ரெஸ்டாரண்ட். ஸோ நம்ம வந்து இங்கே சிக்கன் மண்டி, பீஃப் மண்டி, மட்டன் மண்டின்னு இருக்குது. டைமுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படுற மண்டிஸ் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைச்சது பீஃப் மண்டி. ஸோ பீஃப் மண்டி வந்து டேஸ்ட் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தால்ச்சா கட்டா இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மயோனீஸ் ப்ளஸ் டொமேட்டோ பியூரே கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் சாலட் ஒரு கப்பில் இருக்குது. எப்படி இருக்கும் ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மண்டி பிரியாணியாச்சே, பார்க்கலான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அமேசிங். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ இது ட்ரெடிஷ்னல் டிஷ், அரேபியன் டிஷ், யமனி டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. மீட்டும் ரைஸும் பதப்படுத்தி ஒரு பிட்டு, அதாவது தரை அடுப்பு கிரவுண்ட் அவனில் தான் இது வந்து குக் பண்ணுவாங்களாம். அதே கேஸில் குக் பண்ண ஃபுட் வந்து பயங்கரமாக ஃப்ளாட்டுரன்ஸ் ஏற்படுத்தும். இந்த மாதிரி பிட் அவனில் செஞ்ச ஃபுட்டு வந்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியஸ்ட்டுன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த அல்-ஃபஹாம் பீஃப் வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்தது. ஃபுல் நைட் சோக் செஞ்சு வச்சு வேற செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. குஷ்காவுக்கு ஈக்குவலி இருக்குது. கீ டேஸ்ட்டும் போட்டிருக்காங்க. இது நெஞ்சரிச்சலெல்லாம் உண்டாக்கலை. சாப்பிட்ட பிறகு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்களும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். மண்டி பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அல்ஃபஹாமோட பீசஸ் வந்து தாராளமாக ஒவ்வொரு பர்சனுக்கும் பெரிய பெரிய 1/4 கிலோ அளவு சைஸ் பெருசாகவே இருக்குது. ஒவ்வொரு பீஸும் ரொம்ப மன நிறைவாக சாப்பிட்லாம். பிச்சு எடுக்கும்போது அப்படியே காட்டன் சாஃப்ட்டில் வந்தது. அது ஒரு ரொம்பவே எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹாப்பினஸ் கொடுத்தது. இவ்வளோ சாஃப்ட் பஞ்சு மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் புல் பண்ணி எடுக்கும்போது அந்த அல்-ஃபஹாம் பீஸ் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பார்த்தீங்களா? இதோட க்ரீன் சட்லியோட டேஸ்ட்டு செஞ்சு பார்த்தோம்னா எம்மியாக இருக்குது ரொம்பவே. ஸோ கிட்ஸுக்கும் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சாய்ஸாக நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜூஸ் சாப்பிட்டேன். அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. நீங்களும் பைனாப்பிள் ஃப்ளேவர் லைக் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் வந்து பார்க்க ரொம்ப அமேசிங்காக தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். டியர் வியூவர்ஸ்.